ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் சங்கீதத்தை நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 16 மிகுந்த டச்சிங் வேர்ட்ஸ். தேவன் நம்மோடு இடைப்படுகிற நாட்கள் இந்த வசனங்கள், ஸ்பெஷலி இந்த 16th சாம 56, 57, 58, 59, 60 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 16 தேவனிடத்தில் எவ்வளவாக தாவீது ராஜா இணைஞ்சு அவர் சொல்கிற வார்த்தைகள் உண்மையாகவே நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அதை அறிக்கை பண்ணுகிறேன். கர்த்தருடைய நாமம் நம் மூலியமாக மகிமைப்படணும். முதலாவது நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்கும் ஏற்றவாறு பேசி நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையரா இருக்கிற தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்முடைய வேதத்தை வாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இன்னொரு சங்கீதத்தின் மூலியமாய் நீர் எங்களோடு நீர் பேச போறீர் ஐயா. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு கர்த்தாவே எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குப்பா. எங்கள் ஆத்துமாக்கு உரிய வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே சென்று சுகமாய் தங்குகிறான்னு சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு உடைய வார்த்தையில் நாங்கள் தங்க, சுகமாய் தங்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். சங்கீதம் 16, இதில் 11 வசனங்கள் உண்டு. தாவீது ராஜா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தார். பிரியமாய் ஜெபித்தார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். ராஜாவாக இருந்தால் எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் அந்த ராஜாவாகிய தாவீது என்ன சொல்கிறாரு? என் புயமோ, என் பலனோ, என்னுடைய காரியமோ, என்னுடைய சிந்தையோ கிடையாது, தேவனிடத்தில் நான் சார்ந்திருக்கிறேன் சொல்லி மிக்தாம் என்று சொல்கிறாப்புல. இந்த சங்கீதம் என்ன சொல்லப்படுதுன்னா மிக்தாம் என்னும் சங்கீதம். ஹீப்ரூ வேர்ட் மிக்தாம் என்றால் adoration, vindicating everything unto God, adorable, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை சார்ந்து தேவனுக்கே, தேவனாலே, தேவன் மூலியமாக தான் எனக்கு எல்லாம் சொல்லி மிக்தாம் என்று பெயரிடுறாங்க. இது மூல பாஷையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இப்போ நம்ம வாசிக்கலாம் எவ்விதமாக தேவனை இந்த ராஜாவாகிய தாவீது தனக்கு, தேவன் தனக்குரியவர், அந்த பர்சனலைஸ்ட் எப்படி கொண்டு வரார் என்று வாசிக்கலாம். வாசிங்கம்மா. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இந்த இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்.
காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு பாட்டிமாவுடைய சாட்சியை நான் இன்னைக்கு பார்த்தேன். அவங்களுக்கு 85 வயசு, ரொம்ப ஏழை. ஆனால் அந்த பாட்டிமாவுடைய சாட்சியை கேட்கும்போது என்னுடைய இருதயம் பூரிப்பாயிற்று. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து நான் மிகவும் கஷ்டப்பட்டு நான் வந்தேன். அந்த பாட்டிமாவுடைய சாட்சியை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. மிகவும் ஏழ்மையான குடும்பம். அந்த ஏழ்மையான குடும்பத்தில் இந்த பாட்டிமா சொன்னது, வறுமையிலையும் இயலாமையிலையும் அவங்க பெற்றோர்கள் அவர்களை வளர்த்தார்கள். நிறைய பிரச்சனைகளை போனாங்களாம். என்றைக்கு ஏசப்பாவை அறிந்தார்களோ, அந்த பாட்டிமா சொல்கிறது, நான் கேட்பேன், இந்த பூமியில் இருக்கிற அத்தனை தங்கமும் சொந்தக்காரர் என் ஏசப்பா. அந்த ஏசப்பாவுடைய பிள்ளையா நான் மாறின பிறகு எனக்கு கிடைச்சிருக்கிற சந்தோஷம், என் வாழ்நாளெல்லாம் நான் அனுபவித்த வேதனை எல்லாத்தையும் மறக்கிறதுக்கும், இன்னைக்கு நான் களி கூர்ந்து மகிழ்ந்து அவரை தொழுது கொள்றதுக்கு அநேக சாட்சிகள் நான் சொல்ல முடியும். என் திருமணத்தினால் எனக்கு சந்தோஷம் இல்லை, என்னுடைய பெற்றோர்களால் எனக்கு சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்தால் சந்தோஷம் இல்லை. ஆனால் என்றைக்கு ஏசப்பா எனக்குள்ளே வந்தாங்களோ என் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம். மத்திய அரசாங்கம் கொடுக்குற வேலையை காட்டிலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமும் அவர் கொடுக்குற அழைப்பும் எவ்வளோ மேலானது. அந்த ராஜாதி ராஜாவை நான் அறிந்து கொண்ட பாக்கியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தான். இன்றைக்கும் நான் பெலனோடு இருக்கிறேன், சுகத்தோடு இருக்கிறேன், நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டிமா சாட்சி சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். அந்த சந்தோஷம் ரட்சிப்பின் நிறைவு, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷம். இது அனுபவித்தார் தாவீது ராஜா. திரளான ஐஸ்வர்யம் இருந்தது, எல்லாம் மேன்மை மகிமை எல்லாமே போராடமெல்லாம் கர்த்தர் அவருக்கு வெற்றி சிறக்க செய்தார். ஆனால் அவர் சொல்கிறது, எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் அது நிறைவு. இங்கே இந்த முதல் வார்த்தை சொல்லப்படுது, கீப் மீ அண்ட் ப்ரொடெக்ட் மீ ஓ காட், ஃபார் இன் யூ இஸ் மை ரெஃப்யூஜ். அதாவது உம்மாக்கிட்ட தான் எனக்கு அடைக்கலாம், என்னை காத்துக்கொள்ளும், என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே. நான் ராஜாவாக இருந்து எனக்கு இத்தனை படைகள் உண்டு, இத்தனை திரளான மக்கள் உண்டு, நான் அதை பார்க்கல ஆண்டவரே. நான் உங்களை தான் நான் பார்க்குறேன். என்னை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, என்னை உம்முடைய கருத்தில் நான் தரேன், நீங்கள் என்னை நடத்துங்க சொல்லி அவருடைய டிபெண்டன்சி, அவருடைய முழு நம்பிக்கை நிச்சயம் கர்த்தரையே சார்ந்திருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாரு, யூ டூ புட் மை அண்ட் இன் யூ உமக்குள் என்னுடைய நம்பிக்கை, உம்மால் மட்டும்தான் என்னை பாதுகாக்க முடியும், உமக்குள்ளாக நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் ஆண்டவரே. முதல் வசனம். ரெண்டாவது வசனம் சொல்கிறாரு, நீதான் என் தேவன். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்,
நீர் தான் எனக்கு எல்லாமே, உண்மை இல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. சில சமயத்தில் நமக்குள்ள யோசனை வரும், நம்ம எப்படி இருப்போம்னா இவங்களை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் என்ன பார்க்குறாரு, நம்மளுடைய இருதம் அவரே பற்றி இருக்கிறதா, அவரே சார்ந்திருக்கிறதா, அவர் மேல் நோக்கமாக இருக்கிறோமா அவர் பார்க்குறார். இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்றார், இன் யூ லார்ட் ஐ புட் மை ட்ரஸ்ட். அவர் நம்ம ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், எல்லா படைகளும் உண்டு அவருக்கு, ஆனால் அந்த படைகளை பார்க்கல அவர் பார்த்ததெல்லாம் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே